വിജയമംഗലത്ത് വിജയ് പൊതുസമ്മേളനത്തിൽ സംസാരിക്കുകയാണ് തത്സമയം. நல்ல விஷயம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல. எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச மக்களை பத்தி, குடிக்கிற தண்ணியை பத்தி, விவசாயத்தை பத்தி, அணை கட்டுறதை பத்தி, கால்வாய் வெட்டுறதை பத்தி, இதெல்லாம் எங்கிருந்து? பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் கால்வாய் வெட்டி இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க. இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில், அதாவது 1920th செஞ்சுரியில் இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும்ல. ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான். இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், நம்மளுடைய கொள்கை தலைவர். அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு? பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே, சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே, இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு, ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு, இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. இப்படி நமக்கு துணையா இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்லை ஏதாவது லாபம் பார்த்துருப்பேனா? இல்லை எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு
அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு. அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அதனாலதான் உங்களுக்கு நம்மளை பற்றி, நம்ம அரசியலோட, நீங்கள் எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடாக இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால் எனக்கு அது போதும். அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் அவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காகலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்னை பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்னு கோடியா டெண்டர் விட்டாங்க, பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க. ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை பிக்ஸ் பண்றாங்க, அதையும் ஒழுங்கா பண்றதில்ல, ஒவ்வொரு முறையும் பிரச்சனை. அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல். சரி, நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது. அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. 24/7 அவங்களோட யோசனை என்ன தெரியுமா? இந்த விஜயை எப்படி முடக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம், அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே 24/7. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார். பவானி ஆத்துல வர அதிகமான தண்ணி அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினாரு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம், இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம்,
இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம் அவங்க வாக்குறுதியில் ஒன்று கொடுத்தாங்கல்ல, பவானி நொய்யலாறு அமராவதி 6 இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. வாக்குறுதி நம்பர் 103 சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சரி, இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வைங்க. ஆறுகளை சுத்தப்படுத்த பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம், தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? ஆனா ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மசந்தா மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆத்துக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை. அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா. വിജയമംഗലത്ത് ടിവിക്ക് അധ്യക്ഷൻ വിജയ് പൊതുസമ്മേളനത്തിൽ സംസാരിക്കുകയായിരുന്നു. കരൂർ ദുരന്തത്തിന് ശേഷമുള്ള ആദ്യ പൊതുസമ്മേളനമാണ് വിജയമംഗലത്ത് നടക്കുന്നത്. വൻ ജനാവലി തന്നെയാണ് പരിപാടിയിൽ പങ്കെടുക്കാനായി എത്തിയിട്ടുള്ളത്. കർശന ഉപാധികളോടെ തന്നെയാണ് പൊതുസമ്മേളനത്തിന് അനുമതി നൽകിയിട്ടുള്ളത്. ജനങ്ങൾ എന്നും കൂടെ ഉണ്ടാകുമെന്നും ജനങ്ങളെ വിശ്വസിച്ചാണ് ഇവിടെ വന്നതെന്നുമാണ് വിജയ് പറയുന്നത്. ജനങ്ങളുമായുള്ളത് വർഷങ്ങളുടെ ബന്ധമാണെന്നും കൂടിയാണ് വിജയ് കൂട്ടിച്ചേർക്കുന്നത്. അണികളെ ആവേശത്തിലാക്കി തന്നെയാണ് വിജയുടെ പ്രസംഗം പുരോഗമിക്കുന്നത്. കരൂർ ദുരന്തത്തിന് ശേഷമുള്ള ആദ്യ പൊതുസമ്മേളനം എന്ന പ്രത്യേകതയും ഇതിനുണ്ട്. വിവരങ്ങളുമായി KC ഉണ്ണികൃഷ്ണൻ ചേരുന്നുണ്ട്. ഉണ്ണി, കരൂർ ദുരന്തത്തിന് ശേഷമുള്ള ആദ്യ TVKയുടെ ഒരു പൊതുസമ്മേളനമാണ് ഇപ്പോൾ വിജയമംഗലത്ത് നടക്കുന്നത്. അണികളെ തന്നെ ആവേശത്തിലാക്കി തന്നെയാണ് വിജയുടെ പ്രസംഗമൊക്കെ പുരോഗമിക്കുന്നത്. കൂടുതൽ വിവരങ്ങൾ. തീർച്ചയായും കരൂർ ദുരന്തത്തിന് ശേഷമാണ് TVKയുടെ ഒരു വളരെ വലിയൊരു പരിപാടി നടക്കുന്നത്. ഈറോഡിലാണ് പരിപാടി നടക്കുന്നത്. വിജയമംഗലത്ത് വലിയ കർശന ഉപാധികളോടെയാണ് പരിപാടി നടക്കുന്നത്. കൃത്യമായി ആളുകളെ പങ്കെടുപ്പിച്ചുകൊണ്ട്, അല്ലെങ്കിൽ അതിനൊരു പരിധിയെല്ലാം തന്നെ വെച്ചുകൊണ്ട് തന്നെയാണ് എല്ലാ മുൻകരുതലുകളും സ്വീകരിച്ചുകൊണ്ടാണ് പരിപാടി നടക്കുന്നതെന്നാണ് TVK പറയുന്നത്. എന്തായാലും പോലീസ് നിർദ്ദേശിച്ച എല്ലാ ഉപാധികളും അംഗീകരിച്ചാണ് നേരത്തെ TVK ഈ പരിപാടി നടത്തുമെന്ന് അറിയിച്ചിട്ടുള്ളത്. അത് പ്രകാരമാണ് പരിപാടി നടക്കുന്നത്. 30,000-ഓളം ആളുകളാണ് ഈ പരിപാടിയിൽ പങ്കെടുക്കുന്നത്. കർശന ഉപാധികൾ ഇതിനുണ്ട്. എന്തായാലും വിജയ്ക്കൊപ്പം അവിടെ മുൻ AIADMK നേതാവ് KS സെങ്കോട്ടയ്യൻ അടക്കം ഈ പ്രധാന നേതാക്കളെല്ലാം തന്നെ യോഗത്തിലുണ്ട് എന്നതാണ് എടുത്തു പറയേണ്ട ഒരു കാര്യം. എന്തായാലും വലിയ ഒരു ജനാവലി അവിടെ ഉണ്ട് എന്നതാണ് കാണേണ്ട ഒരു കാര്യം. വലിയ ആവേശത്തോടു കൂടി തന്നെയാണ് വിജയമംഗലത്തും വിജയെ സ്വീകരിക്കാൻ, വിജയുടെ റാലിയിൽ പങ്കെടുക്കാനായി ആളുകൾ എത്തിയത്. TVK പ്രവർത്തകരും ആളുകളും ജനങ്ങളും എല്ലാം തന്നെ എത്തിയത് എന്നതാണ് പറയേണ്ട ഒരു കാര്യം. എന്തായാലും ഈ വിജയ് തന്റെ പ്രസംഗം ആരംഭിച്ചത് ഈ മഞ്ഞളിന്റെ ഒരു നാടാണ് ഈറോഡ് എന്ന് പറയുന്നത്. അവിടെ എല്ലാ കാര്യങ്ങളും മംഗളകരമായ കാര്യങ്ങളെല്ലാം തന്നെ മഞ്ഞളിൽ ആരംഭിക്കണമെന്ന കാര്യം പറഞ്ഞുകൊണ്ട് തന്നെയാണ് വിജയ് തന്റെ പ്രസംഗം ആരംഭിച്ചത്. എന്തായാലും ജനങ്ങളുമായി വർഷങ്ങളുടെ ബന്ധമുണ്ടെന്നും ജനങ്ങൾ തള്ളിപ്പറയില്ലെന്നൊരു വിശ്വാസമുണ്ടെന്നും വിജയ് തന്റെ പ്രസംഗത്തിൽ പറയുന്നു. ജനങ്ങളെന്നും കൂടെ നിൽക്കുമെന്നാണ് വിശ്വാസം എന്ന് വിജയ് പറയുന്നു. കൂടാതെ വലിയ ആവേശം TVK പ്രവർത്തകരുടെ ഭാഗത്തുനിന്ന് ഉണ്ടാകുന്നു എന്നതാണ് പറയേണ്ടത്. കൂടാതെ ജനങ്ങളുടെ വർഷങ്ങളായുള്ള ബന്ധമാണ് ജനങ്ങളുമായുള്ളത്. അതിൽ ജനങ്ങൾ തള്ളിപ്പറയില്ലെന്ന് വിശ്വാസമുണ്ട് എന്നൊരു കാര്യമാണ് വിജയ് പറയുന്നത്. കൂടാതെ മഞ്ഞളിന് ന്യായമായ വില കിട്ടണം തുടങ്ങിയ കാര്യങ്ങളെല്ലാം തന്നെ വിജയ് ഉന്നയിക്കുന്നുണ്ട്. ആ രീതിയിൽ പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങളെല്ലാം തന്നെ ചൂണ്ടിക്കാണിച്ചുകൊണ്ടാണ് വിജയ് ജനങ്ങളോട് സംവദിക്കുന്നത്. എന്തായാലും വലിയ ഒരു ജനാവലിയെ തന്നെയാണ് വിജയ് അഭിസംബോധന ചെയ്യുന്നത്. എന്തായാലും ജനങ്ങളെന്നും കൂടെ ഉണ്ടാകുമെന്ന ഒരു വിശ്വാസം തനിക്കുണ്ട് എന്നാണ് പറയുന്നത്. എന്തായാലും ഒരു 30,000-ഓളം ആളുകൾ അവിടെ ഉണ്ട് എന്നതാണ് കാണേണ്ട ഒരു കാര്യം. പോലീസ് മുന്നോട്ട് വെച്ച എല്ലാ ഉപാധികളും അംഗീകരിച്ചുകൊണ്ടാണ് ഈ പരിപാടി അവിടെ നടക്കുന്നത്. കർശനമായ ഉപാധികളെല്ലാം തന്നെ ഉണ്ടായിരുന്നതെന്നാണ് കാണേണ്ടത്. കൂടാതെ കരൂർ ദുരന്തത്തിന് ശേഷം നടക്കുന്ന ഒരു പരിപാടിയാണ്. TVK സംബന്ധിച്ച് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു പരിപാടിയാണ്. അതിന് കർശന ഉപാധികളോടെ, വലിയ നിയന്ത്രണങ്ങളോടെ ആ പരിപാടി വളരെ ശ്രദ്ധയോടുകൂടി തന്നെയാണ് TVK നടത്തുന്നതെന്നാണ് മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്ന ഒരു കാര്യം. എന്തായാലും വിജയ് ജനങ്ങളെ അഭിസംബോധന ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഇപ്പോൾ. ശരി, വിജയമംഗലത്താണ് TVKയുടെ കരൂർ ദുരന്തത്തിന് ശേഷമുള്ള ആദ്യ പൊതുസമ്മേളനം പുരോഗമിക്കുന്നത്.
വൻ ജനാവലി തന്നെയാണ് വിജയമംഗലത്ത് ഉള്ളത്. കർശന ഉപാധികളോടെ തന്നെയാണ് TVK പരിപാടി മുന്നോട്ട് കൊണ്ടുപോകുന്നത്. ദൃശ്യങ്ങളിൽ നിന്ന് തന്നെ അടക്കം വ്യക്തമാണ് വിജയ് അഭിസംബോധന ചെയ്യുന്നത് ഒരു വൻ ജനാവലിയെ തന്നെയാണ് എന്നുള്ള ഒരു കാര്യം. ഇപ്പോഴും പരിപാടി പുരോഗമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. KC ഉണ്ണികൃഷ്ണനാണ് വിവരങ്ങൾ നൽകിയത്.